பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புகின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறார். பிரசங்கி 11வது அதிகாரம் 4ஆம் வசனம். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். இதோட இன்னொரு வசனங்களை நான் வாசிக்கலாம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1-12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், விதைப்பை குறித்தும் அறுவடையை குறித்தும் பேச போகிறார். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நாம் விதைத்திருந்திருப்போம், அதற்கேற்ற அறுவடையை அறுக்காமலே இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன காரியங்களில் நன்மைக்கு எதுவாய் என்னென்னலாம் விதைத்தீங்களோ அதையெல்லாம் நீங்கள் பரிபூர்ணமாய் அறுக்கப் போகிறீர்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 126வது அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆம், நிச்சயமாகவே நீங்கள் எதை இந்த பூமியில் விதைத்தீர்களோ அதையே அறுப்பீர்கள். நாம் இந்த பூமியில் எதை விதைத்தோமோ அதையே நம்ம அறுப்போம். இதான் அப்ளிகேஷன், காட்ஸ் அப்ளிகேஷன். அதில் எதுவும் மாற்ற முடியாது. நன்மையை விதைப்போம் என்றால் நன்மையை தான் நாம் அறுவடை செய்ய முடியும். தீமையை விதைத்தோமானால் தீமையை நாம் அறுவடை செய்வோம். நாம் விதைக்கிறது எதை பொறுத்து இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய அறுவடையும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் கண்ணீரோடு என்னென்ன காரியத்தெல்லாம் விதைத்தீங்களோ அதை இந்த மாதத்தில் வருகிற வருஷத்திலையும் நீங்கள் கம்பீரமாய் அறுக்கப் போகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்கள் நேரத்தை நீங்கள் விதைத்திருக்கலாம். அப்போது தேவனுடைய சமூகத்துக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தின் அறுவடையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஊழியத்தில் ஆண்டவருக்காக உண்மையாய் உத்தமமாய் நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்டை போட்டு நீங்கள் விதைத்திருந்திருக்கலாம். அதனுடைய பலனை, ஆசீர்வாதத்தை, அந்த அறுவடையை நீங்கள் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீர்கள். அந்த ஊழியத்திற்கேற்ற அறுவடையை நீங்கள் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். இயேசுவுக்கு யாரெல்லாம் ஊழியம் செய்கிறார்களோ அவர்களை பிதாவானவர் நிச்சயமாகவே கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நாம் எந்த அளவுக்கு விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக, பள்ளியில் படிக்கிறவர்கள், ஸ்டூடெண்ட், அவர்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும், 100க்கு 100 மார்க் எடுக்கணும்னா அவர்கள் தங்களுடைய பிரயாசத்தை நிச்சயமாய் போடணும். அப்பொழுது தான் அவர்களால் 100க்கு 100 மார்க் எடுக்க முடியும். எந்த பிரயாசமும் படாமல், எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டின், தெரிஞ்ச ஆன்சர் எல்லாமே தெரிஞ்சது தான், ஆனாலும் பிரயாசப்படாமல் போய் அந்த எக்ஸாம் எழுதுகிற பொழுது அவர்கள் குறைவான மதிப்பை பெறுகிறவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் பிரயாசப்படாதவர்கள். ஒவ்வொரு நாளும் பள்ளி மாணவர்கள் அனுதின பாடங்களை அனுதினமும் அவர்கள் வீட்டில் வந்து அதை படித்து அதை கம்ப்ளீட் செய்கிற பொழுது நிச்சயமாகவே அவர்கள் எக்ஸாமினேஷனில் ஒரு நல்ல மார்க்கு, அறுவடையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நம்மளும் தான் கிறிஸ்டியன் லைஃப்பில் ஆண்டவர் என்னை அப்படி ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் என்னை இப்படி மேன்மைப்படுத்தணும் என்று சொல்லி நமக்கு அநேக விருப்பங்கள் இருக்கும். ஆனால் அந்த விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யாமல் இருக்கிறதுனால்தான் இதுவரை நாம் எதிர்பார்த்திருக்கிற நம்முடைய விருப்பத்தின் ஆசீர்வாதங்களை, அந்த அறுவடையை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணால் அதுக்கேற்ற வல்லமையை தான் ஆண்டவர் கொடுப்பார். அதிக நேரம் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து ஜெபம் பண்ணுகிற பொழுது, தேசத்தின் ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கின்ற பொழுது, தேசத்தின் ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கண்ணீர் விட்டு திறப்பில் நின்று ஜெபிக்கிற பொழுது அதற்கேற்ற அறுவடையை ஆண்டவர் கொடுப்பார். தானியேல்
தன்னுடைய வாலிப பயணத்தில் ஆண்டவரை நினைத்து தேவ சமூகத்தில் தன்னுடைய நேரத்தை செலவழித்ததுனால தான் ஆண்டவர் அவருக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்து தேசத்தின் உயர்ந்த பதவியில் தானியேலை தூக்கி நிறுத்தி ஒரு பிரதம மந்திரியாய் தூக்கி நிறுத்தி ஆண்டவர் அவர் மூலமாக பெரிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. அப்போது அறுவடையிலையும் அந்த விதைப்புலையும் அந்த அறுவடையிலையும் ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது, அதில் ஒரு அளவு இருக்கிறது. எந்த அளவுக்கு நாம் விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 9:6 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நம்ம எந்த அளவுக்கு விதைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஆசீர்வாதத்தினுடைய முடிவு இருக்கிறது, அதனுடைய ரிசல்ட் இருக்கிறது. விதைக்காம சும்மா சோம்பேறியாக இருந்துட்டோன்னா ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கனவுல வேணால் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நினைப்போமோ ஒழிய நம்மளுடைய வாழ்க்கையில் அதை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை வந்துவிடும். அதனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, நீங்கள் விதையுங்கள், நீங்கள் நன்மைகளை விதையுங்கள், அதற்கேற்ற ஆசீர்வாதத்தின் அறுவடையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அந்தரங்கத்தில் நீங்கள் வடித்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஆண்டவர் வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். அந்தரங்கத்தில் நீங்கள் செய்த ஒவ்வொரு நற்கிரியைகளையும் ஆண்டவர் பார்த்து அதை வெளியரங்கமாய் உங்களுக்கு பதிலை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசமாக இருக்கீங்க? நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை அறுவடையை அறுக்க செய்ய வைக்க போகிறார். ஹல்லேலூயா. இதுவரை நீங்கள் எவ்வளவோ குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக, தேவனுக்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கீங்க. அதற்குண்டான அறுவடையை ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுத்து உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவருக்காக அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடுங்க, தேவ சமூகத்தில் அதிகமான நேரத்தை செலவிடுங்க, தேசத்துக்காக ஜெபிக்க உங்களை ஒப்புக்கொடுங்க, ஊழியத்துக்கு உங்கள் நேரத்தை செலவிடுங்க. ஆண்டவர் அதற்குண்டான பிரதிபலனை ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் பலிக்க செய்வார். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் விதையே விதைக்க மாட்டோம், எப்படி அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரு வயல் நிலத்தில் விதை தானியத்தை விதைத்தால் தான் அதுக்குண்டான அறுவடையை சில மாதங்களுக்குள் பெற்றுக்கொள்ள முடியும். விதை தானியத்தை விதைக்காமலேயே உட்காந்துட்டே அந்த அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாகவே முடியாது. சில பேருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கிறது. சில பேர் காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ காற்று என்று சொல்லுகிற பொழுது அது எதை குறிக்கிறது என்றால் உலகத்தை குறிக்கிறது. அந்த உலகத்தை பார்க்கின்ற பொழுது அநேகர் தங்களுடைய பிரயாசங்களை அவர்கள் விதைக்க மாட்டாங்க, ஆவிக்கேற்ற வழியில் விதைக்கவே மாட்டாங்க. இங்கிலீஷில் அழகாக போடப்பட்டிருக்கிறது, he who observes the wind will not sow. அதாவது சூழ்நிலைகளை யார் பார்க்கிறாங்களோ, அந்த உலகத்தை யார் பார்க்கிறார்களோ அவர்கள் விதைக்கவே மாட்டாங்க, அவர்கள் களத்தில் இறங்கவே மாட்டாங்க. அதுபோல் இந்த உலகத்தை நோக்குகிறவர்கள், அதாவது சூழ்நிலைகளை நோக்கி யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் விதைக்கவும் மாட்டாங்க, அறுவடையை பெற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. இந்த பூமியில் இந்த நான் சொல்லுகிற இந்த தேவ செய்தியின் அடிப்படையில் சில கூட்டத்தார் இருக்கிறார்கள். முதலாவது கூட்டத்தார் யார் என்றால், விதைக்க மாட்டாங்க, பிரயாசப்படவே மாட்டாங்க, உட்காந்துட்டு கனவு தான் கண்டு கொண்டு இருப்பாங்க. எனக்கு அது செய்யணும், இது செய்யணும், எனக்கு அது வரும், இது வரும், ஆனால் எதுவுமே வராது. ஏன்னா அவங்க விதைக்கவே இல்லையே, எஃபர்ட் போடவே இல்லையே. வேலை வேணும் என்று சொல்லுகிறவர்கள் வேலை தேடி அலைந்து, கம்பெனிகளாக ஏறி ஜெபம் பண்ணி வேலை தேடி அலைந்து நம் ரெஸ்யூமை சப்மிட் பண்ணணும், பின்பு நல்ல ஒரு வேலையை ஆண்டவர் கொடுப்பார். நம்ம பிரயாசப்படவே மாட்டோம். என்றைக்குமே ஆண்டவருடைய அற்புதத்தில் நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது, ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார். நம்ம செய்தோன்னா அவர் கண்டிப்பாக செய்வார். நம்ம எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருந்தோன்னா அவரும் அமைதியாக தான் இருப்பார். அதனால் சில ஜனக்கூட்டத்தார் எப்படி இருப்பாங்கன்னா, அவர்கள் ஃபீல்டில் இறங்கவே மாட்டாங்க. அவர்கள் உலகத்தையே நோக்கி பார்த்து
அவர்கள் விதைக்கவே மாட்டாங்க, அதனால் அவர்கள் அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியல. ரெண்டாவது கூட்டத்தார் விதைப்பாங்க, ஆனால் அறுவடையை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள். ஏனென்றால் ஏதோ கஷ்டப்பட்டு எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று வாழ்க்கையில் வாழ்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை விதைப்பாங்க. அந்த அறுவடை வருகிற நேரத்தில் உலகத்தை நோக்கி பார்ப்பாங்க, சூழ்நிலைகளை நோக்கி பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட கேட்டகரிஸான பீப்புள்ஸ் இந்த பூமியில் இருக்கிறாங்க. அவர்கள் நிச்சயமாக அறுவடை பெற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவதாக ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, கண்ணீரோடு விதைப்பாங்க, கம்பீரமாக அவர்களை அறுத்து கொண்டு செல்வாங்க, நல்லா பிரயாசப்படுவாங்க. ஆண்டவருக்கு முன்பாக நின்று வேலை ஸ்தலத்தில், ஊழியத்தில், சமுதாயத்தில், எல்லா இடங்களிலும் உண்மையும் உத்துவமாய் அவர்கள் பிரயாசப்பட்டு விதையை விதைப்பாங்க. ஒரு நாள் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த அறுவடைக்காக அவர்கள் காத்து கொண்டிருப்பாங்க. விசுவாசத்தோடு கூட காத்து கொண்டிருப்பாங்க. விசுவாசத்தோடு கூட காத்து கொண்டிருந்து ஒரு நாள் ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை அறுவடையின் ஆசீர்வாதத்தை அவர்களை பெற்றுக்கொள்ள செய்வார். அப்படிப்பட்ட ஜனக்கூட்டங்கள், ஜனதாக்கள் இந்த பூமியில் இருக்காங்க. ஹல்லேலூயா. நாமளே நிதானித்து பார்க்கலாம், நம்ம எவ்வித கூட்டத்தினராக இருக்கிறோம், அதை பொறுத்து தான் நாம் அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்களேன், நான் சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் சில பரிசுத்தவான்களை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி அவர்கள் எப்படி விதைத்தார்கள், என்ன விதையை விதைத்தார்கள், அதன் மூலமாக அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் சொன்ன அந்த வசனத்தின்படி, பிரசங்கி 11வது அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். அப்போது நீங்கள் உலகத்தை கவனிக்கக்கூடாது, நீங்கள் உலகத்தின் சூழ்நிலைகளை கவனிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, நீங்கள் உலகத்தின் மேன்மைகளை கவனிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும், தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும். உங்கள் பிரயாசத்தை தேவன் மேலே நம்பிக்கை வைத்து உங்கள் பிரயாசத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருக்கணும், நீங்கள் விதைக்கிறவர்களாக இருக்கணும். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் அறுவடையை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை உங்களுக்காக திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு வர்ஷிக்க செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் சம்பத்தை தேசத்தில் பெருகி இருக்கும்படி செய்வார். உங்கள் பாதைகள் நெய்யாய் பொழிந்து ஓடும்படிக்கு ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் களஞ்சியங்களை ஆண்டவர் பூர்ணமாய் நிரம்ப செய்வார். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களுடைய அந்த ஆசீர்வாதத்தின் மகிமையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை அறுவடை நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஒரு பாத்திரங்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. பாருங்களேன், ஈசாக்கு விதைத்தான் அந்த பஞ்ச காலத்தில். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1-12 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் இருந்தான். ஈசாக்கு 12ஆம் வசனத்தில், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஈசாக்கு விதைத்தான், விசுவாசம் என்கிற விதை. ஈசாக்கு பிசிக்கலாக அந்த விதை தானியத்தை எடுத்து அந்த நிலத்தில் விதைத்தான். ஏனென்றால் அந்த நாட்களில் ஆபிரகாமின் நாட்களில் ஒரு பஞ்சம் உண்டானது, அதுபோல் ஈசாக்கின் நாட்களிலும் ஒரு பஞ்சம் உண்டாயிடுச்சு. அந்த பஞ்சத்தினால அநேகர் பாதிக்கப்பட்டாங்க. அப்போது ஈசாக்கு பெலிஸ்தியர் நாட்டில் இருந்தான். அந்த அபிமெலேக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு இடத்துல அங்கே தான் தங்கியிருந்தான். அப்பொழுது அந்த தேசம் முழுவதும் பஞ்சம் வந்ததுனால ஆண்டவர் சொன்னார், நீ இந்த இடத்துல இருன்னு சொல்லுகிற பொழுது ஈசாக்கு அந்த தேசத்திலே இருந்து விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஈசாக்கு தன்னுடைய விசுவாச விதையை விதைத்தான். எப்படி என்றால், ஈசாக்கு அந்த பஞ்சம் என்கிற அந்த டெரிபிள் சிச்சுவேஷன், அந்த பயங்கரமான அந்த சூழ்நிலையை அவன் பார்க்கவே இல்லை. அவன் அந்த சூழ்நிலையை பார்க்காம சர்வ வல்லவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சர்வ வல்லவரை நம்பி அவன் தன்னுடைய பிரயாசத்தை அந்த இடத்துல தொடங்கினான், விதைத்தான். அதனால தான் ஈசாக்குக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா.
ஈசாக்கு தன்னுடைய விசுவாசம் என்கிற விதையை விதைத்ததுனால தான் அவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஈசாக்கு அந்த பஞ்சம் வந்தபோது, அந்த பஞ்சத்தின் நாட்களில் எப்படிப்பட்ட கொடூரமான காரியங்கள் நடந்ததோ அதை ஈசாக்கு பார்க்கவே இல்லை. தன் கண்களினாலே அதை பார்க்கவே இல்லை. தன் கண்களினாலே சர்வ வல்லவரை தான் அவன் பார்த்து, சர்வ வல்லவர் மீது, தேவன் மீது நம்பிக்கை வைத்து அந்த தேசத்தில் அவன் தங்கியிருந்து விதைத்தான். அதனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும்னா, நம்ம சூழ்நிலையை பார்க்கவே கூடாது. நமக்கு எதிரடையாக நடக்கிற சூழ்நிலையை பார்க்கவே கூடாது. பஞ்ச நேரத்தில் யாராவது விதைக்க முடியுமா? விதைக்க மாட்டாங்க, இருக்கிறதும் போயிடும். ஆனால் அந்த பஞ்ச காலத்தில் தைரியமாக ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து ஈசாக்கு விதைத்ததுனால தான் ஆண்டவர் ஈசாக்குக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஈசாக்கு அந்த டெரிபிள் சிச்சுவேஷனை பார்க்கவே இல்லை. அதுபோல தான் நம்மளுக்கும் எதிரடையான சில சூழ்நிலைகள் நம்மளுக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பிக்கும். நம்மளுடைய குடும்பத்தில், ஊழியத்தில், எல்லா இடங்களிலும் அட்வர்ஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படி எழும்புகிற நேரத்தில் அதை நம்ம பார்க்காம சர்வ வல்லவரை பார்த்து அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம விசுவாசத்தில் ஒரு அடி எடுத்து வைத்து போகிற பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தில் அவருடைய ஆசீர்வாதம் வந்து தங்கும். அப்பொழுது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் எதையும் பார்க்காதீங்க, நீங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க. சில நேரத்தில் நீங்கள் சொல்லலாம், எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு, இந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாது என்று டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே அந்த டெரிபிள் சிச்சுவேஷன், அந்த அட்வர்ஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ், அந்த நேரத்தில் டாக்டர் சொன்னதையே பார்க்கக்கூடாது. டாக்டரை காட்டிலும் மேலான மருத்துவர் நமக்கு இருக்கிறார். அவர் பரம வைத்தியர். அவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார். அவருடைய தழும்புகளினாலே நான் சுகமாவேன். அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர். வியாதியை என்னிலிருந்து விலக்குவார் என்று சர்வ வல்லவர் சொல்லியிருக்கிறாரே, அதை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாச விதையை விதைக்கிற பொழுது நீங்கள் அது நிமித்தமாக பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு வருகிற வருமானமே கொஞ்சம் வருமானம், அந்த வருமானத்தை எப்படி குடும்பத்தை நடத்துவோம் என்று சொல்லி பயந்து கலங்கி நீங்கள் போயிருக்க வேணாம். அந்த வருகிற அந்த வருமானத்தில், உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த வருமானத்தில் தசம பாகத்தை எடுத்து ஆண்டவருக்கு நீங்கள் விதைக்கிற பொழுது ஆண்டவர் அதை பார்த்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேலே ஆசீர்வாதத்தை அவர் வர்ஷிக்க பண்ணுவார். 100 மடங்கு பலனை பெறும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. இந்த பூமியில், இந்த சமுதாயத்தில் நான் உயர்த்தப்படுவதற்கு சாத்தியமே இல்லை, சாத்தியம் இல்லை தான். நான் உயர்த்தப்படுவதற்கு எந்த மனிதர்களும் எனக்கு உதவியே இல்லை, உதவி இல்லை தான். அதனால் அதை நோக்கி பார்க்காம விசுவாசத்தில் ஒரு அடி எடுத்து வைத்து விசுவாச விதையை உங்கள் வாழ்க்கையில் விதைத்து ஆண்டவருக்காக முன்னோக்கி செல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்காக 1000 மடங்கு அவர் பெரிய அற்புதங்களை செய்து உங்கள் வாழ்க்கையில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் சுதந்திரிக்கும்படிக்கு உதவி செய்வார். 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கூட பாருங்கள், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஆபிரகாமுடைய சரீரம் செத்த சரீரமாக இருந்தது. 100 வயசில் குழந்தை பிறக்க முடியாது. சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தது. ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் பார்க்காம சர்வ வல்லவரை நோக்கி பார்த்தார். அவருடைய வாக்குத்தத்தங்களை நோக்கி பார்த்தார். அவரையே முழு நம்பிக்கையாய் தன்னுடைய நம்பிக்கையை அவர் மேலே வைத்தார். விசுவாச விதையை தன்னுடைய வாழ்க்கையில் விதைத்ததுனால தான் ஈசாக்கு என்கிற அறுவடையை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கர்ப்பம் செத்து போயிருக்கிறது என்று சொல்லுகிறார்களா? உங்கள் சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களா? அதை பார்க்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு ஜீவனையே கொடுக்கிற, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற, கர்ப்பத்தையே உண்டாக்கி
கர்ப்பத்தை தொட்டு கர்ப்பத்தில் குழந்தையை வைக்கிற ஆண்டவரை நீங்கள் நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் ஈசாக்கு எந்த மனிதனையும் நம்பலை, ஆண்டவரை தான் நம்பினார். ஆண்டவர் தான் நம்பினார். மனுஷனை நம்பி ஈசாக்கு பிரயாசப்படவே இல்லை. எப்படின்னா, ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொன்னார், ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சம் இப்பொழுது உன் நாட்களில் வந்திருக்கிறது. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சம் வந்தபோது ஆபிரகாம் எகிப்துக்கு போனார். ஆனால் ஈசாக்கின் நாட்களில் பஞ்சம் வந்தபோது ஆண்டவர் சொன்னார், நீ எகிப்துக்கு போகாதே, இந்த கேராரிலே நீ தங்கியிரு என்று சொன்னார். அப்போது ஈசாக்கு எந்த மனிதனையும் எந்த ராஜாவையும் தேடி போகலை. எகிப்தில் நல்ல வளம் இருக்கிறது, எகிப்தில் நல்ல உணவு இருக்கிறது, அங்கே போனால் நானும் என் குடும்பமும் பிழைப்போம், என் ஆடு மாடுகள்லாம் பிழைத்து போகும், நாங்கள் மாண்டு போக மாட்டோம் என்று சொல்லி ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கையை அவன் விட்டு பின்வாங்கவே இல்லை. மனுஷன் மேலே நம்பிக்கையை வைக்கவே இல்லை. தேவன் மேலே தான் முழு நம்பிக்கையை வைத்து எகிப்துக்கு போகவே இல்லை. அதற்கு மாறாக தேவன் சொன்ன வார்த்தையின்படியே அந்த கேராரிலே இருந்தான். அதனால தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 2ஆம் வசனம் 6ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்தில் குடியிரு. ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்தபோது தான் ஆண்டவருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் வந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த மனுஷனை நம்பி போனீங்கன்னா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவரை நம்பினீங்கன்னா மனிதர்களுடைய இருதயத்தை திருப்புகிறவர் அவர்தான். ராஜாக்களுடைய இருதயத்தை நீர்க்கால்களைப் போல திருப்புகிறவர் அவர்தான். அவர் திருப்புனாதான் ஆசீர்வாதம் அவர் கொடுக்க முடியும். மனிதர்கள் மூலமாக கிரியைகளை செய்ய முடியும். அவர் மனிதனுடைய இருதயத்தை அடைத்தார் என்றால் அடைக்கப்பட்டது தான். அதனால் உங்களுடைய எல்லா நோக்கமும் எல்லா நம்பிக்கையும் தேவன் மேலே இருக்கணும். மனுஷர்களை தேடி போகாதீங்க. உங்கள் விசுவாச விதையை ஆண்டவருக்காக நீங்கள் விதைங்க. ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பயப்படவே பயப்படாதீங்க, சோர்ந்தே போகாதீங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். தேவன் மேலே உங்களுடைய நம்பிக்கையை வைத்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எடுக்கிற பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் அப்படி செய்தீங்கன்னா 100 மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை வாழ்க்கையில் மேன்மை அடைய செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்து ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ரெண்டாவதாக சாரிபாத் ஒரு விதவை இருந்தாங்க. சாரிபாத், சீதோன் என்ற ஒரு இடத்துல இந்த சாரிபாத் என்கிற ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல கணவனை இழந்த ஒரு விதவை, அவளுக்கு ஒரே ஒரு மகன். அவள் தன்னுடைய வாழ்க்கையில் விசுவாச விதையை விதைத்தாள். சிறிதளவான ஒரு விசுவாச விதையை விதைத்ததுனால அவளுக்கும் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். பாருங்க, எலிசாவின் நாட்களில் அப்போது இருந்த ராஜாவினுடைய பேர், இஸ்ரவேலின் ராஜாவுடைய பேர் ஆகாப். அவனுடைய நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தாங்க. அதனால் எலியா தேவ கட்டளையின்படியே வந்து கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், என் வார்த்தையின்றி மழையையும் நீங்கள் காண மாட்டீங்க, பனியையும் நீங்கள் காண மாட்டீங்க, பெய்யாதிருக்கும் என்று சொன்னார். அதனால் 3.5 வருஷம் மழையே பெய்யலை. எலியாவுடைய ஒரு ஜெபம் 3.5 வருஷம் மழையே பெய்யலை. பின்பு ஆண்டவர் கேரித் ஆத்தண்டையில் எலியாவை கொண்டு சென்று அங்கு சில மாதங்கள் போதித்தார். பின்பு அங்கிருந்து தேவ கட்டளையை எலியா தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு சாரிபாத் விதவை வீட்டுக்கு வந்தார். அந்த சாரிபாத் ஊருக்கு வந்தார். அந்த ஊரில் அந்த விதவை இருந்தாங்க. அந்த விதவை அவர் வருகிற பொழுது அந்த விதவை விறகு பொறுக்கி கொண்டு இருந்தாங்க. எதுக்குன்னா, அந்த விறகை பொறுக்கி அவங்க கிட்ட இருக்கிற கைப்பிடி அளவு மாவு, கொஞ்சம் எண்ணெய்,
இதை வச்சு இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டுட்டு நாளைக்கு செத்து போயிடலாம், இறந்து போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க உள்ளத்தில் சில திட்டங்களை தீட்டி வைத்திருந்தாங்க. எலியா அங்கே வந்த உடனே எலியா அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லும்போது, நீ எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு சொல்கிறார். உடனே சரிங்க ஐயா, நான் போய் தண்ணி கொண்டு வருகிறேன்னு போகிற பொழுது கொஞ்சம் எனக்கு அப்பமும் கொண்டு வான்னு சொல்கிறார். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட ஒரு கைப்பிடி அளவு மாவு தான் இருக்குது, கைப்பிடி அளவு மாவு இருக்குது, கொஞ்சம் பாத்திரத்தில் என்ன இருக்குது, இதை வச்சு நான் என் மகனுக்கும் நானும் இதை சுட்டு சாப்பிட்டு நாளைக்கு நாங்கள் மரித்து போய்விடலாம் என்று நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே எலியா சொல்கிறாரு, இல்லை, அந்த கொஞ்சம் மாவு தான் இருக்குது, அதில் எனக்கு முதலாவது நீ ஒரு சிறிய அப்பத்தை சுட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது அந்த சாரிபாத் விதவை என்ன செய்கிறாங்கன்னா, அவ்வளவு நேரம் அவங்களுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தது. அவங்க ஒரு விதவை, அவங்கள பார்க்குற பொழுது அவங்க ஒரு விதவை உமை. அந்த விதவை என்னென்னலாம் பாடுகளை படுவாங்களோ அவ்வளவு பாடுகளை அந்த ஊரில் அவங்க அனுபவித்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஊர் முழுவதும் பஞ்சம் இருந்ததுனால ஒரு டெரிபிள் சிச்சுவேஷன், ரொம்ப பயந்துருந்தாங்க, ரொம்ப வேதனைப்பட்டிருந்தாங்க. எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஏன்னா கணவனும் இல்லை, உதவி செய்கிறவர்கள் யாருமே இல்லை, ஒரே ஒரு மகன், அவனுக்கு போஜனம் கொடுக்கணும், அவனுக்கு சாப்பாட்டு செலவெல்லாம் சந்திக்கணும், தன்னுடைய சாப்பாட்டுக்கு செலவு, இதெல்லாம் எப்படி அவங்களால மேனேஜ் பண்ண முடியும் என்கிற ஒரு துக்கத்தோடு கூட, ஒரு ஒரு நம்பிக்கையே இல்லாமல் வாழ்க்கையில் ஒரே ஒரு டிசிஷன் தான், இன்றைக்கி சாப்பிட்டுட்டு நாளைக்கு இறந்து போவது தான் ஒரு முடிவு. இந்த ஒரு தீர்மானத்தை எடுத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி. அவங்கள பார்த்தா எலியா தீர்க்கதரிசி, கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா, அப்படியே கொஞ்சம் சிறிய அப்பம் சுட்டுட்டு வா. அப்போது என்ன செஞ்சாங்க பாருங்கள், இந்த சாரிபாத் விதவை எலியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய மனிதனாகி எலியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் அவர் சொன்னது போலவே அந்த கைப்பிடி கொஞ்சம் தான் இருந்தது, அந்த கைப்பிடி மாவில் ஒரு சின்ன அடையை பண்ணி கொண்டு வந்து எலியா தீர்க்கதரிசிக்கு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன விசுவாசம் பாருங்கள், நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17:13. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்று சொன்னார். ஒரு சிறிய அடையை மாத்திரம் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு நீ என்கிட்ட வான்னு சொன்னார். அப்படி செய்த பொழுது அவள் போய் அந்த 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 15-16 வாசிக்கின்ற பொழுது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால், அப்படி செஞ்சவுடனே என்ன ஆசீர்வாதம், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், அறுவடையை பெற்றுக்கொண்டாள் என்றால், அவளும் இவனும் எலியாவும் அவர்களும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. அவங்களுக்குள்ள அவிசுவாசமாக இருந்தாங்க. எலியா அவங்களை பார்த்து, நீ எனக்கு போய் சிறிய அடையை எனக்கு முதலாவது பண்ணி கொண்டு எடுத்துகிட்டு வா சொல்லுகிற வரைக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா, விசுவாசம் இல்லாதவர்களாக இருந்தாங்க, அவிசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாங்க. எதிர்கால நம்பிக்கை இல்லாமல் மரித்து போவதுதான் ஒரு சரியான முடிவு என்று தீர்மானம் பண்ணி இருந்த ஒரு மகளாக இருந்தாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சாரிபாத் விதவை தன்னுடைய கொஞ்ச விசுவாசத்தை தேவனுடைய வார்த்தை மேலே வைத்து விதைத்ததுனால தான் ஆண்டவர் அந்த இடத்துல ஆசீர்வாதத்தின் அறுவடையை அவளுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், கொஞ்சம் சிறிய அடையை மாற்றி கொண்டு வான்னு சொல்லும்போது அந்த கைப்பிடி மாவு, ஒரு கைப்பிடி மாவு, அதில் சின்ன அடையை கொண்டு வந்து எலியாவுக்கு கொடுத்த உடனே டோட்டலாக 3.5 வருஷம் பஞ்சம் இருந்தது. சரியாய் 3 வருஷம் 6 மாதம். அப்போது எத்தனை வருஷங்களாக, பல மாதங்களாக சாரிபாத் விதவையை ஆண்டவர் போஷித்தார்.
அந்த கொஞ்சம் மாவு தான் இருந்தது, கொஞ்சம் எண்ணெய், ஒரு கைப்பிடி மாவு கொஞ்சம் எண்ணெய். அது அவ்வளவு மாதங்கள், அவ்வளவு வருஷங்கள் அந்த பாத்திரத்தில் குறையாமல் அது வந்து கொண்டே இருந்தது, உற்பத்தி ஆகி கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடந்தது பாருங்கள். சாரிபாத் விதவை அவள் தேவனுடைய வார்த்தையின் மீது, தேவனுடைய மனுஷன் மூலமாக வந்த அந்த எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக வந்த கர்த்தருடைய வார்த்தையின் மீது தன்னுடைய சிறிய அந்த நம்பிக்கையை வைத்த பொழுது, அந்த நம்பிக்கையை விதைத்த பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? உங்களுக்கு யாருமே இல்லை, எனக்கு வாழ்வாதாரமே இல்லை, எனக்கு எதிர்கால நம்பிக்கையே இல்லை, நான் கைவிடப்பட்ட ஒரு மகளாக இருக்கிறேன், கைவிடப்பட்டவனாக இருக்கிறேன், கைவிடப்பட்டவளாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரே ஒரு முடிவு தான் கடைசியான நிரந்தரமான முடிவு, மரிப்பதை காட்டிலும் நிரந்தரமான ஒரு முடிவு இல்லை என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். அது முடிவு இல்லை, மரித்து போவது முடிவு இல்லை. வாழ்ந்து காட்டணும். ஆண்டவரை நம்பி விசுவாசத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்து, சின்ன ஒரு விசுவாசம், கடுகளவு விசுவாசம், அந்த விசுவாசத்தை நீங்கள் எடுத்து வைத்து ஒரு அடி எடுத்து வைக்கிற பொழுது, விதைக்கிற பொழுது ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் உங்களை போஷிப்பார். என்ன குறையவே இல்லை, அந்த மாவு செலவழிந்து போகவே இல்லை. எடுக்க எடுக்க அது வந்து கொண்டே இருக்கிறது, எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கிறது. கேரித் ஆற்றண்டையில் எலியா 1 வருஷமாக இருந்தார் சொல்கிறாங்க. அப்போது இன்னும் 2 வருஷம் 6 மாதங்கள், அவ்வளவு மாதங்கள் ஆண்டவர் சாரிபாத் விதவையும் அவள் மகனையும் அவள் வீட்டாரையும் ஆண்டவர் போஷித்தார், எலியாவையும் சேர்த்து போஷித்தார். ஹல்லேலூயா. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்கிற அற்புதம். இது எப்படி நடந்தது? சின்ன கடுகளவு விசுவாசம் சாரிபாத் விதவைக்குள்ளே இருந்ததுனால தான். அதுபோல தான் உங்களுக்குள்ளே அந்த கடுகளவு விசுவாசம் இருந்துருச்சுன்னா நீங்கள் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உருவாக்கி கொண்டே இருப்பார், இல்லாத ஆசீர்வாதத்தை உருவாக்குவார். மாவு இல்லை, ஆனால் மாவை ஆண்டவர் உருவாக்கி கொண்டே இருந்தார். அது எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருந்தது. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு மேலானவர்களை போஷித்து மீதம் எடுக்க வைத்தது போல மீதம் எடுக்க வைப்பார் உங்கள் வாழ்க்கையில். யாருமே இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்காக நீங்கள் விதைங்க. உங்களுக்கு வருகிற வருமானத்தில் ஆண்டவருக்காக தசம பாகம் எடுத்து விதைங்க. அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் 100 மடங்கு கொடுப்பார். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். தசம பாகங்களை அவரிடத்தில் கொண்டு வாங்க. ஆண்டவர் வானத்து பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார். வர்ஷிக்க பண்ணி ஆண்டவர் உங்களை அபரிவிதமாய் பெருக செய்வார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அந்த சாரிபாத் ஊரில் இருக்க அந்த விதவை யாருமே தெரியாத ஒரு விதவை. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவளுடைய சின்ன ஒரு விசுவாசத்தினால, கடுகளவு ஒரு விசுவாசத்தினால வேதத்தில் அவளுடைய பெயரை ஆண்டவர் எழுத வைத்து, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுத வைத்து உலகமெங்கிலும் அவர்களை குறித்து ஆண்டவர் பேச வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சாரிபாத் விதவியின் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தினார். உங்கள் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்த மாட்டாரா? சின்ன ஒரு விசுவாசம், கடுகளவு விசுவாசம், அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் அப்படியே சின்ன குழந்தையை போல அப்படியே நீங்கள் கீழ்ப்படைந்து உங்களை ஒப்பு கொடுத்து அந்த விசுவாச விதையை நீங்கள், கடுகளவு விசுவாச விதையை நீங்கள் விதைக்கிற பொழுது ஆண்டவர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். உங்களை குறித்து அநேகர் நன்மையானவைகள் ஆண்டவர் பேச வைப்பார். ஒரு அருக்களிப்பின் பாத்திரமாக தான் சாரிபாத் விதவை அந்த ஊரில் இருந்தாங்க. எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கி தள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருந்தாங்க.
தமிழில் சொல்லுவாங்கள்ல, அபசகுணம் படைத்த ஒரு பெண். விதவைனா அபசகுணம், எங்கேயுமே போக முடியாது, எந்த கல்யாணத்திலும் கலந்து கொள்ள முடியாது, ஒதுக்கி வைத்தாங்க. ஆனால் ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த மகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தேடி வந்து அற்புதத்தை செய்து அந்த மகளுடைய பேரை பெருமைப்படுத்தினாரே. உங்கள் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்த மாட்டாரா? நிச்சயமாகவே ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். உங்கள் ஆசீர்வாதம் செலவழிந்து போகவே போகாது. எடுக்க அது வந்து கொண்டே இருக்கும். தூண்ட தூண்ட மணற்கேணி எப்படி சுரக்கிறதோ அதுபோல் உங்கள் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தோண்ட தோண்ட அதை சுரக்க வைத்து கொண்டே இருப்பார். அதை நிரம்பி வழியை செய்து கொண்டே இருப்பார். குறைந்து போகவே போகாது. கடுகளவு விசுவாசத்தை நீங்கள் ஆண்டவருக்காக விதைத்து பாருங்களேன். நீங்கள் ஆசீர்வாதத்தின் அறுவடையின் மேன்மையை நீங்கள் அபரிவிதமாய் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். வருகிற வருஷத்தில் ஆண்டவர் உங்களை ஒரு அறுவடையின் பாத்திரமாக ஆண்டவர் வைக்க போகிறார். எதெல்லாம் நீங்கள் விதைத்தீங்களோ அதெல்லாம் நீங்கள் வருகிற வருஷத்திலையும் நீங்கள் அறுவடை செய்ய போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கணவனை இழந்து நான் தன்னந்தனியாக இருக்கிறேன். பிள்ளைகளை வைத்து எப்படி என் பிள்ளைகளை நான் போஷிக்க வைக்க போகிறேன், எப்படி இந்த குடும்பத்தை நான் நடத்தப் போகிறேன் என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையின்படியே நீங்கள் ஆண்டவருக்காக விதைத்து பாருங்கள். உங்கள் ஆசீர்வாதம் செலவழிந்து போகவே போகாது. உங்கள் எண்ணெய் குறைந்து போகவே போகாது. உங்கள் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடிக்கொண்டே இருக்கும். உங்கள் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பிக்கொண்டே இருக்கும். மற்றவர்களுக்கு ஆண்டவர் உங்களை கொடுக்கிறவர்களாக மாற்றுவார். இதுவரை மற்றவர்களிடமிருந்து தேவைக்காக வாங்குகிறவர்களாக நீங்கள் இருந்தீங்க அல்லவா? இனி மற்றவர்களுக்காக உதாரத்தோ குணத்தோடு கூட கொடுக்கிறவர்களாக அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். சாரிபாத் விதவைக்கே உணவு இல்லை. ஆனால் அந்த கடுகளவு விசுவாசத்தை சாரிபாத் விதவை தேவனுக்காக விதைத்த பொழுது அவள் போஷிக்கப்பட்டால் அவளுடைய உறவினர்களும் போஷிக்கப்பட்டாங்க. அவளுடைய வீட்டாரும் அநேக நாள் போஷிக்கப்பட்டாங்க. இப்போ நீங்கள் ஆசீர்வாதமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் கதறி கொண்டிருக்கீங்களா? நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை, கடுகளவு விசுவாசத்தை விதைத்து பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் பாத்திரமாய் மாற்றி அநேகர் உங்களிடம் வந்து ஆண்டவர் போஷிக்கும்படிக்கு ஆண்டவர் உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். வானத்திலிருந்து ஆண்டவர் தன்னுடைய வல்லமையினாலே வானத்தை திறந்து அந்த பொக்கிஷங்களெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை ஆண்டவர் திறந்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருங்க. உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். பாருங்க, ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைத்தார். அவர் சூழ்நிலையை பார்க்கல, விதைத்தார். அவர் மனிதர்களை தேடி போகல, நல்ல இடத்தை தேடி போகல, ஆண்டவர் சொன்ன இடத்துல இருந்தார். அதனால் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்குக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவர் அறுவடையை பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய தீர்மானம் என்ன? இன்னும் அதிகமாக ஈசாக்கை பெருக செய்யணும். இதுதான் கர்த்தருடைய தீர்மானம். உங்கள் வாழ்க்கையை குறித்து கர்த்தருடைய தீர்மானம் என்னென்னா, நீங்கள் விதைத்துட்டீங்க, நீங்கள் அறுவடையை பெற்றுக்கொண்டிருக்கீங்க. அந்த அறுவடையின் மேலே ஒரு அறுவடை, நிரம்பி வழிகிற ஒரு அறுவடையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதான் ஆண்டவருடைய தீர்மானம். நீங்கள் வர 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 விருத்தி அடையணும். உங்கள் சம்பத்து தேசத்தில் பெருகி இருக்கணும். நீங்கள் எல்லா காரியங்களிலும் பெருகி இருக்கணும். இதுதான் ஆண்டவருடைய தீர்மானம். ஸோ இப்படி தான் ஆண்டவர் என்ன செய்தாரா? ஈசாக்கை அபரிவிதமாக ஆசீர்வதித்தார். அப்படி ஆசீர்வதித்த உடனே என்ன நடந்தது பாருங்க.
அந்த அமலேக்கு எழும்புறான் ஈசாக்குக்கு விரோதமாக. என்ன எழும்புறான்னா, ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12-15 வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் மேலில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள். பின்பு ஆதியாகமம் 26வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அபிமெலேக்கு ஈசாக்கை பார்த்து சொல்றான், நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானா என்றான். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை வந்துடுச்சு. அவர் விதைத்தார், அறுவடையை பெற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த அறுவடையின் பரிபூர்ணத்தை அவர் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு முன்பாகவே அந்த பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக சில தடைகள் அங்கே எழும்பி வந்தது. அதில் ஒன்று தான் ஸ்பிரிட் ஆஃப் ஜெலசி, அதாவது த ஸ்பிரிட் ஆஃப் பிலிஸ்டைன்ஸ். அந்த பிலிஸ்டைனுடைய ஆவி என்னென்னா பொறாமைப்படுகிற ஆவி. இன்னொன்று அந்த பிலிஸ்டினுடைய ஆவி என்ன, எப்படிப்பட்ட ஆவி என்றால் எ ஸ்பிரிட் தட் இண்டர்ஸ் ப்ரோக்ரஸ், முன்னேற்றத்தை தடுக்கிற ஆவி, மீண்டும் வளரக்கூடாதபடிக்கு தடுக்கிற ஆவி. அந்த பொறாமையின் ஆவியும் அந்த முன்னேற்றத்தை தடுக்கிற ஆவியும் அந்த பிலிஸ்தினுடைய ஆவியாக இருந்தபடினால அந்த அபிமெலேக்கு ஈசாக்கை பார்த்து பொறாமைப்பட்டு நீ இங்கே இருக்காது, நீ போயிடுன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அதனால தான் அந்த கேனாரில் உள்ளவர்கள் அபிமெலேக்கினுடைய வேலைக்காரர்கள் எல்லாரும் ஈசாக்கினுடைய வேலைக்காரர்கள் வெட்டின அந்த துறவுகளை தூர்த்து போட்டாங்க. ஏன்னா அவன் எந்த இடத்துலலாம் தோன்றானோ அந்த இடத்துல தண்ணி ஆண்டவர் வர வைக்கிறார். முதல்ல ஒரு இடத்துல தோண்டினார், அதையும் தூர்த்து போட்டாங்க, அந்த இடத்த விட்டு போயிட்டார். ரெண்டாவது ஒரு இடத்த தோண்டினார், அதையும் தூர்த்து போட்டாங்க, அந்த இடத்த விட்டு போயிட்டார். மூன்றாவது ஒரு இடத்துல தோண்டினார், அங்கே வரல. அதனால் அந்த இடத்துக்கு ஈசாக்கு என்ன பண்ணார், ரெகோபோத் என்று பெயரிட்டார். ஏசேக்கு சண்டை வந்துடுச்சு, வாக்குவாதம் வந்துடுச்சு. சித்தனா வாக்குவாதம் வந்துச்சு. ரெகோபோத் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்து ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ரெகோபோத் என்று பெயரிட்டு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றுக்கொண்டார். பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் நீங்கள் விதைத்து அந்த அறுவடையை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த காலத்தில் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உங்கள் மேலே பொறாமைப்படுவாங்க. நீங்கள் வர வர விருத்தி அடைகிறீங்களே, மகா பெரியவர்களாய் மாறுறீங்களே, அதை பார்த்து பொறாமைப்பட்டு உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்துடுவாங்க. நீங்கள் வந்து அவங்க லெவலில் தான் இருக்கணும். அவங்க லெவலை விட்டு நீங்கள் ஒரு படி மேலே போகக்கூடாது. அப்படி போகிறவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு உங்களை துரத்தி அந்த ஆசீர்வாதத்தை மட்டுப்படுத்துவாங்க. நீங்கள் இன்னும் அதிகமாய் வளர்ந்து பெருகக்கூடாதபடிக்கு, அந்த அறுவடையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு மட்டுப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஆவி தான் இந்த பிலிஸ்டியன் ஆவி. அதனால தான் அவர்கள் பொறாமைப்பட்டு அவர்கள் ஆசீர்வாதத்தை தடுத்தாங்க. அந்த துறவுகளெல்லாம் தூர்த்து போட்டாங்க. இந்த சூழ்நிலையில் அவர் என்ன செய்தார், ஈசாக்கு மாம்சீக பிரகாரமாக அவர் எழும்பி போகவே இல்லை. மாம்சீக பிரகாரமாக எழும்பி நான் என்னுடைய பாதையில் நான் நீதியாக தான் நான் நடக்கிறேன், நீங்கள் தான் அநியாயமாக எனக்கு விரோதமாக எழும்புகிறீர்கள், அதனால் மாம்ச புயத்தினால மாம்ச வைராகியத்தை செலுத்தி அந்த அபிமெலேக்கிடத்திலும் அவனுடைய வேலைக்காரரிடத்திலும் சண்டை போடவே இல்லை. அதற்கு மாறாக ஈசாக்கு என்ன விதைத்தார்னா, தன்னிடத்தில் உள்ள நல்ல குணாதிசயத்தை விதைத்தார். மாம்ச வைராகியத்தில் அவர் எழும்பலை. கலாத்தியர் 6:8 தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவிக்கென்று விதைத்தார், தன் ஆத்துமாவை ஈசாக்கு பாதுகாத்து கொண்டார். ஆசீர்வாதத்தை நிரம்பி ஒழுகிற ஆசீர்வாதமாய் அதை நான் பெற்றுக்கொள்ளணும், அறுவடையை பெற்றுக்கொள்ளணும். அதற்காக நான் மாம்ச உயரத்தில் நான் வெளிப்பட மாட்டேன், மாம்ச வைராகியம் எனக்கு வேணாம், நான் மாம்சத்தில் விதைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் ஈசாக்கு என்ன செய்தார்னா பொறுமையோடு கூட
இருந்தார். நீடிய பொறுமை என்கிற அந்த நற்குணத்தை ஈசாக்கு விதைத்ததுனால தான் அவர் அறுவடையின் பரிபூர்ணத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நற்குணத்தை விதைங்க, நற்குணத்தை விதைங்க. அதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தினுடைய அந்த அறுவடையை, பரிபூர்ண ஆசீர்வாதத்தின் அறுவடையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நம்முடைய ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர். சங்கீதம் 86வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் 1 தீமோத்தேயு 1:16 நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாக இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். பவுலுக்கு ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருந்து பவுலை ஆண்டவர் ரட்சித்தார். ஆண்டவருக்கு அவ்வளோ நீடிய பொறுமையுள்ள குணம் இருக்கிறது. நம்ம இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக என்னென்ன பாவம் செஞ்சுருக்கோம்? கண்களினால, இருதயத்தினால, சிந்தனையினால, கைகளினாலே, கால்களினாலே எவ்வளோ பாவங்களை செய்தவர்களாக இருந்தோம். நாம் ஒரு காலத்தில் சத்துருக்களாக இருந்தோம். ஆனால் சத்துருக்களாக இருந்த நம்மிடத்தில் அவர் அவரையே தாழ்த்தி நம்மை தேடி வந்தார். நம்ம சத்துருக்களாக இருந்திருக்கிறோம், நம்ம பாவிகளாக இருந்திருக்கணும், அழிக்கப்பட்டு தான் போயிருந்திருக்கணும், மடிந்து தான் போயிருக்கணும், நம்மை தான் சிலுவையில் அறைந்திருக்கணும். ஆனால் நீடிய பொறுமையுள்ளவராய் எல்லாவற்றையும் அவர் சகித்தார். சிலுவையில் எல்லாவற்றையும் சகித்தார், எல்லா பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் இப்பொழுது நம்முடைய எல்லா பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தார், நம்முடைய சாபங்களை நீக்கிவிட்டார். அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். மீண்டும் வரப்போகிறார். அதற்கு முன்பாக நம்ம எல்லாரையும் அவர் ஆயத்தப்படுத்தணும். யாரையும் அவர் இழந்து போகக்கூடாது. இயேசு வருகிறார் என்று சொல்றதுனால இயேசு தாமதமாக தான் வருகிறார் என்று சொல்லுகிறோம். எதற்காக அவர் தாமதிக்கிறார்? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, ஆத்தும அறுவடையை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருந்து நம் ஒவ்வொருவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் பின்வாங்கி போகக்கூடாது என்று அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்படாதவர்களை ஆண்டவரே ரட்சியும் என்று அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். இரவும் பகலும் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். பிதாவின் சமூகத்தை அவர் தரிசித்து கொண்டிருக்கிறார். 2 பேதுரு 3:9 அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். இந்த பூமியில் நடக்கிற அசுத்தங்கள், காம விகாரங்கள், இந்த பூமியில் நடக்கிற கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை பார்க்கிற பொழுது ஒரு நிமிஷத்தில் இந்த உலகத்தை அழித்துவிட முடியும். ஏன் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார்? நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொல்லிதான் அவர் இன்றும் தாமதிக்கிறார். இன்னும் இரக்கத்தை காண்பித்து கொண்டே இருக்கிறார். ஆத்தும அறுவடை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அந்த குணாதிசயம் நம்மளுக்கு வேணும். ஈசாக்குக்கு அந்த குணாதிசயம் இருந்ததுனால தான் அவர் அந்த ஆசீர்வாதத்தின் அந்த அறுவடையை, அந்த பரிபூர்ண அறுவடையை அவர் பெற்றுக்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் ஈசாக்கு இன்னொரு குட் கேரக்டர்ஸ் இருந்தது, நல்ல குணாதிசயங்கள். அதை தான் அவர் விதைத்தார். சண்டையை விதைக்கலை, சண்டையை விதைக்காமல் அவர் வாக்குவாதம் பண்ணாமல் தன்னுடைய குணாதிசயத்தை, அவர் நல்ல குணாதிசயத்தை அவர் விதைத்தார். கேராரூரின் மேய்ப்பர்கள் வந்து ஈசாக்கினுடைய வேலைக்காரர்கள் வெட்டின அந்த துறவை தூர்த்து போட்ட போது ஈசாக்கு அவனுடைய வேலைக்காரர்களுக்கு சொன்னது என்ன? நீங்கள் அமைதியாக இருங்க, வாக்குவாதம் பண்ணவே பண்ணாதீங்க என்று நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். ஏன்னா அவருக்குள்ள அந்த குணாதிசயம் இருந்தது, வாக்குவாதம் பண்ணவே இல்லை. அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்தார். காரணமே இல்லாமல் பகைத்தார்கள், காரணமே இல்லாமல் விரோதமாக எழும்பினார்கள். ஒரு வார்த்தை கூட ஈசாக்கு சொல்லவே இல்லை. அவர் வாக்குவாதம் பண்ணவே இல்லை. இயேசு கிறிஸ்துவும் அதே குணாதிசயம் தான், அவர் வாக்குவாதம் பண்ணவே இல்லை.
மத்தேயு 12வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில், வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. இந்த வாக்குவாதம் தான் என்னன்னா, எல்லா காரியத்தையும் கவிழ்த்து போடுகிறதா இருக்கும், பிரிவினை உண்டாக்குகிறதா இருக்கும், ஆசீர்வாதத்துக்கு தடையை உண்டு பண்ணுகிறதா இருக்கும், தேவ சித்தத்தை செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறதா இருக்கும் இந்த வாக்குவாதம். இதெல்லாம் நீங்கள் கலைந்து போடணும். நாம் இதெல்லாம் கலைந்து போட்டு வாக்குவாதம் பண்ணவே தேவையில்லை. இயேசுவை போல நாம் இருக்கணும். சில நேரத்தில் பேச வேண்டிய நேரத்தில் தான் பேசணும். சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாக இருக்கணும். தேவ சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற நம் வாயை திறந்து சில வார்த்தைகளை பேசவே கூடாது. நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை, நம்மை சபிக்கிறவர்களை, அவர்களிடத்தில் நம்முடைய மாம்ச வைராக்கியத்தை காமிக்கக்கூடாது. இயேசு சொல்லியிருக்கிறார், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். வாக்குவாதம் பண்ணவே தேவையில்லை, அவர்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் வாயை திறந்து பிலாத்துக்கிட்ட சொல்லியிருந்தார்னா இன்னைக்கு நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? இயேசு தன் வாயை திறக்கவே இல்லை. அவர் தன்னுடைய நீதியை அந்த இடத்துல அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கவே இல்லை. நம்ம எல்லாருடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அதற்காக அவர் வாயை திறக்கவே இல்லை. வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்பட, மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக கொண்டு போகிற இந்த வாய் திறவாத ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை முழுவதுமாக சிலுவையில் அர்ப்பணித்தார். அவர் வாயை திறக்கவே இல்லை, வாக்குவாதம் பண்ணவே இல்லை. அவருடைய சத்தம் பூமியில் வீதிகளில் கேட்கப்படவே இல்லை. அவர் கூக்குரலிடவும் இல்லை. அதுபோல தான் ஈசாக்கும் அவர் வாக்குவாதம் பண்ண போகவே இல்லை. நீடிய பொறுமையுள்ளவராக இருந்தார். நீடிய பொறுமை, வாக்குவாதம் இன்மை என்கிற அந்த நல்ல குணாதிசயத்தை ஈசாக்கு விதைத்தான். அதனால் என்ன நடந்தது பாருங்க, சத்துருக்கள் கூட ஈசாக்கோடு கூட ஒப்புரவாகும்படி செய்தார். அவருடைய ஆசீர்வாதத்தை அழித்து போடவே இல்லை. அந்த அறுவடையின் ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாய் பெருகி கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆதியாகமம் 26வது அதிகாரம் 29ஆம் வசனத்தில், நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஹல்லேலூயா. எந்த மனிதன் நீ எங்களை விட்டு போய்விடு என்று சொன்னானோ அதே மனிதன் ஈசாக்கிடம் நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணி கொண்டான். அது மாத்திரமில்லாமல் ஆதியாகமம் 26-28 அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகியால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடு கூட இருக்கிறார். யார் சொல்லாங்க? அபிமெலேக்கு ராஜா, அவனுடைய வேலைக்காரர்கள் சொல்கிறாங்க ஈசாக்கை பார்த்து, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அவங்க தான் வாக்குவாதம் பண்ணினாங்க, அவங்க தான் சண்டை போட்டாங்க, அவங்க தான் பொறாமைப்பட்டாங்க. ஆனால் அவங்களே ஈசாக்கை தேடி ஒப்புரவாக வைத்தார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை செய்து கொள்ள வைத்தார். ஈசாக்குடைய அந்த அறுவடை குறைந்து போகவே இல்லை. அவர் வர 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 விருத்தி அடைந்தார். திரளான ஆடு மாடுகள் அவருக்கு பெருக ஆரம்பித்தது. அவருடைய சம்பத்து தேசத்தில் நிரம்பி வழிந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் இப்படி இருக்கிற பொழுது நிச்சயமாகவே நீங்கள் விதைத்திருப்பீங்க. அந்த அறுவடையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்வீங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கிற பொழுது அந்த அறுவடையின் ஆசீர்வாதத்தை அது பரிபூர்ணமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரலாம், பொறாமைப்பட்டு உங்களை
பகைக்கலாம், உங்கள் முன்னேற்றத்தை தடுப்பதற்கு சில காரியங்களை செய்யலாம். உங்கள் வேலை ஸ்தானத்தில் செய்யலாம், உங்கள் குடும்பத்தில் செய்யலாம், எல்லா இடங்களிலும் செய்யலாம். அதற்காக நீங்கள் மாம்ச வைராகியத்தை நீங்கள் காட்டாதீங்க. அதற்கு மாம்சத்துக்கென்று நீங்கள் எழும்பாதீங்க. மாம்சத்தினாலே நீங்கள் விதைக்காதீங்க. ஆவியினாலே விதைத்து எப்படி ஆவியினாலே விதைக்க முடியும்? நல்ல குணாதிசயங்களை அவர்களுக்கு முன்பாக எடுத்து காண்பீங்க. உங்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை நீங்கள் அவர்களுக்கு முன்பாக காண்பீங்க. அதை பார்த்து யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்கள் எல்லாரும் உங்களை பார்த்து சொல்லுவார்கள், உங்களிடத்தில் கர்த்தர் இருக்கிறார், உன்னிடத்தில் கர்த்தர் இருக்கிறார், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன்னோடு ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் என்று சொல்லி உங்களை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அதனால் நீங்கள் காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். நீங்கள் உலகத்தை நோக்கி பார்க்காதீங்க, இயேசுவை நோக்கி பாருங்கள். பயங்கரமாக உங்களுக்கு முன்பாக இருக்கிற பயங்கரமான காரியங்களை நோக்கி பார்க்காதீங்க, இயேசுவை நோக்கி பாருங்கள். நீங்கள் விதைப்பீர்கள், அந்த விதைத்ததுக்கு உண்டான அறுவடையை பரிபூர்ணமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நினைக்காத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் கண்ணீரோடு விதைத்த ஒவ்வொரு விதைகளுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்கிற அந்த அறுவடையை நீங்கள் கம்பீரமாய் சந்தோஷத்தோடு மன நிறைவோடு கூட நீங்கள் அதை அறுத்து கொண்டு செல்வீர்கள். ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் உங்களை கம்பீரமாய் அறுவடை செய்கிற ஒரு நாட்களுக்குள் ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீ எங்கும் சுற்றி அலைந்து தெரியாது. தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தி, தேவனிடத்தில் உன்னை விண்ணப்பத்தை செலுத்தி, தேவனுக்காக நீ அமர்ந்து காத்திரு. உன்னுடைய நேரத்தை தேவ சமூகத்தில் நீ செலவிடு, தேவனுடைய ஊழியத்தில் நீ செலவிடு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்கள் எதற்கும் பயப்படாதீங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையிலோ எந்த மனிதர்களை தேடி போகாதீங்க. மனிதர்களை நம்பாதீங்க. கர்த்தர் மேல உங்கள் நம்பிக்கையை வைங்க. கர்த்தரே உங்கள் தெய்வம், இயேசுவே உங்கள் தெய்வம், இயேசு எனக்காக யாவற்றையும் செய்து முடித்து கொடுப்பார் என்று சொல்லி அவர் மேல நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. ஆண்டவர் உங்களை கனிதரும் திராட்சை செடியை போல ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும்படிக்கு ஆண்டவர் செய்வார். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைத்த போது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் அல்லவா? அதே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். விதவையை போஷித்த ஆண்டவர், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாகவே கொடுப்பார். உங்களுக்கு நிச்சயமாகவே கொடுப்பார். உங்கள் நேரத்தை ஆண்டவருக்காக விதைங்க, உங்கள் பணத்தை ஆண்டவருக்காக விதைங்க, உங்க பிரயாசத்தை ஆண்டவருக்காக விதைங்க. நீங்க கண்ணீரோடு விதைங்க, கம்பீரத்தோடு நீங்கள் அறுவடையை பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதுதான் தேவ நீதியா இருக்கிறது. இதை நீங்கள் செய்கிற போது ஆண்டவர் உங்களுக்காக எழுந்தருளி உங்களுக்கு பரிபூர்ண நன்மையை கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்கள் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். உங்கள் தலையெழுத்து ஆண்டவர் மாற்றுவார். உங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாத குறைவு வராது. ஆசீர்வாதம் பெருகும். உங்கள் வீட்டில் எண்ணெய் குறைந்து போகாது, எண்ணெய் பெருகும். மாவு செலவழிந்து போகாது, அது எடுக்க வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்து மீதம் எடுக்க வைத்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வருகிற பணமெல்லாம் விரயமாய் போகிறது. மீதம் எடுத்து வைக்க முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கீங்களா? மீதம் எடுக்க வைக்க அவர் உதவி செய்வார். நீங்கள் காற்றை கவனிக்காதீங்க. நீங்கள் ஆண்டவருக்காக விதைங்க. உங்கள் அறுவடை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் அறுவடை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆண்டவர் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட்டி சேர்த்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே,
ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய விசுவாச விதையை விதைக்கிறேன்ப்பா. இதுவரை நான் அவிசுவாசத்தோடு இருந்தது போதும், இனி நான் விசுவாசத்தில் ஒரு அடி எடுத்து வைக்கிறேன். ஆண்டவரே நீர் பெரிய காரியத்தை என் வாழ்க்கையில செய்யும் என்று சொல்லுங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நல்ல குணாதிசயங்கள் எனக்கு தாங்கப்பா, ஆவிக்குரிய கனிகள் எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே ஆவிக்குரிய கனிகள் எனக்கு தாங்க. நான் ஆவிக்குரிய கனிகள் எனக்கு வேணும், உம்முடைய குணாதிசயம் வேணும். அந்த நல்ல குணாதிசயத்தை நான் விதைக்கணும். நல்ல மனுஷன் தன்னுடைய இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷங்களை எடுத்து காண்பிக்கிறான். எனக்குள்ள நல்ல பொக்கிஷம் வரணும், நல்ல குணாதிசயம் வரணும், அதை நான் விதைக்கணும். அதன் மூலமாக ஆசீர்வாதத்தின் அறுவடையை நான் பெற்றுக்கொள்ளணும், நிரம்பி வெளிகிற ஆசீர்வாதத்தின் அறுவடையை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி ஜெபிக்கிற பொழுது அத்தனை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்க மேல வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கரத்தில் நீங்க அடங்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அவருடைய கரத்தில் நீங்க அடங்கி இருங்க. ஆண்டவர் எந்த இடத்துல உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து ஆசீர்வாதத்தின் ஊற்று புறப்பட ஆரம்பிக்கும். கர்த்தர் ஆசீர்வாதத்தின் ஊற்றை உங்க வாழ்க்கையில புறப்பட வைக்கிறார், புறப்பட வைக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு கதவுகளை திறக்கிறார். அடைக்கப்பட்டிருக்க எல்லா வாசல்கள் திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. நீங்கள் அதற்குள் பிரவேசிக்க போகிறீர்கள். இதுவரை பிரவேசிக்காம வெளியிலே நின்று எட்டி பார்த்து பார்த்து ஆசீர்வாதத்தை பார்த்து பார்த்து வாழ்ந்த நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படிக்கு அவர் ஆசீர்வாத கதவுகளை திறக்கிறார். அப்பா இப்பொழுது திறப்பீராக, திறப்பீராக, திறப்பீராக. வெளியே புறப்பட்டு போய் ஆண்டவரே வளரட்டும் அப்பா, வளர வைங்க ஆண்டவரே. குடும்பத்தில் ஒரு வளர்ச்சியை தாங்கப்பா, பிள்ளைகளிடத்தில் ஒரு வளர்ச்சியை தாங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய வளர்ச்சியை தாங்கப்பா, உலகத்துக்குரிய வளர்ச்சியை தாங்கப்பா. வளர்ச்சி உண்டாகுகிறது, வளர்ச்சி உண்டாகுகிறது. கர்த்தர் உங்களை மேன்மேலும் பெருக வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் சிரசின் மேல இப்பொழுது நீர் வைப்பீராக ஆண்டவரே, இப்பொழுது வைப்பீராக ஆண்டவரே. மாம்ச வைராகியம் வேணாம், மாம்சத்தோடு நீங்க எழும்பி வைராகியத்தோடு யுத்தம் பண்ண வேணாம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் சத்துருக்கள் உங்களோடு கூட வந்து ஒப்புரவாகும்படி செய்வார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட வந்து ஒப்புரவாவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டு உங்கள் சத்துருக்களை உங்களிடத்தில் ஒப்புரவாக வைக்க போகிறார். ரபா ஷகத ரியாந்த ரப ரப ரபா ரிகபலத ரப ஷகதுரி அந்த ரப ரப ரபா. எல்லா கட்டுகளை அறுத்து கொண்டிருக்கிறார், எல்லா வலியை நீக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை சரீரத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார். சுகத்தை நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே இவர்களை ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்ற வார்த்தையை முடிய 100 மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இப்பொழுது இறங்கி வரட்டும், இப்பொழுது இறங்கி வரட்டும். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எல்லா மகிமையும் கனத்தையும் ஏசப்பா உங்க ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். God bless you.